நான் ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுறது பெல் பின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தாங்க போட்டு வச்சிருந்தேன். அது மிஷின் பக்கத்தில் வச்சுட்டு தைக்கும் போது தெரியாமல் கைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே விழுந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருதுங்க. அதுக்கு ஒரு குஷன் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு 3 செட் வேணுங்க, அதாவது ஒவ்வொரு இதுக்கும் 2 பீஸ் வேணுங்க. நான் இப்போ வந்து கேக்டஸ் மாடலில் தாங்க தைக்க போகிறேன். அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து சுற்றியும் தைச்சு எடுத்துக்கலாங்க. கீழ்ப்பக்கம் மட்டும் தைக்க வேண்டாம். அதை அங்கங்கே நாச் பண்ணிட்டு நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷேப்பில் வந்து கிடைக்குங்க. கீழே நமக்கு ஓப்பனாக இருக்கும். நமக்கு 3 செட் வந்து போதுங்க. அதை ஒன்று மேலே ஒன்று வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு சென்டரில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கலாங்க. இப்போ இதை பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேக்டஸ் மாடலில் இருக்குங்க. நான் வந்து மிச்சமான துணியிலேயே வந்து குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணி உள்ள நல்லா டைட்டாக இன்சர்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஹெம் பண்ணிக்கோங்க, இல்லை தையல் வந்து போட்டுக்கோங்க. உங்ககிட்ட அந்த ஃபோம் பஞ்சு இருக்குது அப்படின்னா அதை கூட இது பண்ணிக்கோங்க. இன்னுமே பின்ன இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. மேலே சும்மா அழகுக்கு ஒரு பூ மாதிரி வச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு பாட் ஷேப்பில் ஒரு டப்பா இருந்துச்சுங்க, அதை எடுத்து அதுக்குள்ள நல்லா டைட்டாக அதை இன்சர்ட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம பெல் பின்ஸ் எல்லாம் எடுத்து அதில் சொருகி வச்சுக்கலாங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க.